இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பூரணமாய் நிரம்பும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். தேவன் இவ்வாறு எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷனோடு சொல்றார். இப்படியான ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில வர வேணுமா இருந்தா நாங்க என்ன செய்ய வேணும்ன்றதை குறித்து அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அதாவது முன்னுரிமை அவருக்கு கொடுக்க வேணும். உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலன்கள் எல்லாவற்றாலும் தேவனை கனம் பண்ணு. அப்படி தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்தாலும் அதில் தேவனை நாங்கள் முதன்மையாக நிறுத்துவோமா இருந்தால் தேவன் சொன்னது போல இந்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அவர் தருவார். நாங்கள் வேதாகமத்தில் காயின் ஆபேலை குறித்து பார்த்தோமா இருந்தா, ஆபேல் கர்த்தருக்கென்று முதல் தரமானவற்றை காணிக்கையாக கொடுக்கிறார். அதாவது அவர் தலையீற்று கன்றுகளையும் கொளுத்த கன்றுகளையும் தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார். தேவன் அவருடைய காணிக்கையை அங்கீகரித்ததாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆபேல் முன்னுரிமை தேவனுக்கு கொடுக்கிறார். முதல் பேரான எல்லாவற்றையும் முதலில் தேவனுக்கென்று அவர் கொடுக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா இருந்தால், முதல் பலன்கள் தேவனுக்குரியவை என்று நாங்கள் அவருக்கு ஒப்படைக்கிறோமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் பரிபூரணமாய் நிரம்பும். காணிக்கைகள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு செயற்பாட்டிலையுமே நாங்கள் தேவனை முன்னிறுத்துகிறவர்களாக இருக்க வேணும். நாங்கள் தேவனுக்கு அதிக நேரத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். தேவனுக்கு முன்னுரிமை முதல் நேரத்தை கொடுத்து விட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய்